அப்ரஹாம் வணக்கம். அந்த அதிர்ச்சி காட்சியை நாம் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் பெய்த கனமழையினுடைய தாக்கம், வெள்ளம் எப்படி இருக்கு என்பது அந்த காட்சி மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ளம் பாதிப்பு, அதை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த மண் சரிவினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த காட்சியின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. நேற்று முன்தினம் பதிவான சிசிடிவி காட்சியினுடைய அந்த நிகழ்வுகள் வெளியாகி தண்ணீரும் சேரும் சகதியுமாக ஆக்ரோஷமாக அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சியானது பதிவாக இருக்கிறது. திருவண்ணாமலை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாக, அதாவது இந்த புயலின் தாக்கம் ஏற்படுத்திய அந்த மழையின் தாக்கம் என்று திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியது. அந்த மழையினுடைய தாக்கம் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு வீட்டிலும் முழுவதுமாக மூழ்கி கிட்டத்தட்ட 7 பேர் வரை மண்ணில் புதைந்த ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வானது நடைபெற்றது. அந்த மண் சரிவு என்பது எப்படி ஏற்பட்டிருக்கும் என்பது இந்த காட்சியின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. நேற்று முன்தினம் சரியாக 2:47 மணி அளவில் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கூடிய ஒரு கண்காணிப்பு கேமராவில் தான் இந்த காட்சி பதிவாக இருக்கின்றது. அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது திருவண்ணாமலையினுடைய அந்த மண் சரிவினுடைய தாக்கம், மழையின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. திருவண்ணாமலை பொறுத்தவரையில் கடந்த 2-3 நாட்களாக, அதாவது பெஞ்சன் புயல் தாக்கம் என்பது அந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது இந்த ஆக்ரோஷமாக வெளியாக இருக்கக்கூடிய இந்த காட்சியின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதி என்பது மிகப்பெரிய வெள்ளம் கரைபுரண்டு ஓடி இருக்கின்றது. அந்த வெள்ளத்தினோடு சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணும் சேரும் சகதியுமாக ஒன்றோடு ஒன்று கலந்து, தண்ணீரோடு கலந்து ஆக்ரோஷமாக குடியிருப்பு பகுதியை நோக்கி வந்திருக்கிறது. மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரின் வேகமானது படிப்படியாக வேகம் அதிகரித்து கீழே இறங்க அங்கிருக்கக்கூடிய அனைத்து சேரும் சகதியுமாக கலந்து ஆக்ரோஷமாக குடியிருப்பு பகுதியை நோக்கி வந்திருக்கின்றது. அந்த காட்சி தான் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கூடிய ஒரு கண்காணிப்பு கேமராவில் அந்த காட்சியானது பதிவாக இருக்கின்றது. இது பதிவு செய்யப்பட்ட நேரம் என்பது நேற்று முன்தினம் 2:47 மணி அளவில் அந்த காட்சி பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தற்போது வெளியாக இருக்கிறது. பொதுவாக இந்த திருவண்ணாமலை மண் சரிவில் கிட்டத்தட்ட 7 பேர் வரை உயிரிழந்தார்கள். அப்போது மலையின் மேலிருந்து உருண்டு வந்த பாறை, அதோடு சேர்ந்து வந்த மழைநீர் மண்ணும் சேரும் சகதியுமாக சேர்ந்து வீடு முழுவதுமாக புதைந்து உயிரிழப்பானது ஏற்படுத்தியது. அதை தொடர்ந்து மழையின் தாக்கமும் அதிகமாக இருந்த காரணத்தால் இந்த மீட்பு பணிகள் என்பது மிகவும் சவாலான இக்கட்டான சூழலுக்கு மத்தியில் தான் மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று தற்போது கிட்டத்தட்ட அந்த மீட்பு பணிகள் என்பது முடிவுற்ற தருவாயில் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் அங்கு எந்த அளவுக்கு அந்த மழையின் தாக்கம் இருந்திருக்கிறது என்பதை இந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த காட்சியில் நாம் பார்க்கலாம், மிக ஆக்ரோஷமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் தான் அந்த கண்காணிப்பு கேமரா என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கண்காணிப்பு கேமராவில் மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது மிக ஆக்ரோஷமாக மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து மிக வேகமாக குடியிருப்பு பகுதிக்குள் இறங்கி பாய்ந்தோடுகிறது. அப்படி இறங்கக்கூடிய தண்ணீரும் அதிகமாக சேர்ந்துதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறதோ என்று நம்மால் யூகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மழையின் தாக்கம் மற்றும் அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகக்கூடிய காட்சி என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்ரஹாம்.